ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste the Daily. இவரும் ஸ்ரீமான் அப்படிங்கிற 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு 8:30 மணிக்கு ஓகே காலையில கிளம்பி போகும்போது சில நபர்கள் ஓகே வலி மறிச்சு இவங்களை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதான் அவர்களுடைய தந்தை, தாய், அவங்களுடைய பிரதர் 3 பேரும் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு காரணம் லைக் காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி அவரு வேற ஒரு குற்றச்சாட்டை இந்த இடத்துல வைக்கிறார். பெற்றோர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, காவல்துறை இதை திருச்சி பேசுறாங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, இதை திருச்சி பேசுறாங்க. ஸோ இது வந்து ட்ரக் டிராஃபிக்கிங், அதாவது இந்த கஞ்சா புழக்கம் இருந்ததுனால அது தெரிஞ்சு போச்சு. என் பையனை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல சொன்னாங்க, சொன்னதின் அடிப்படையில தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்றது வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம், காலேஜ்குள்ள நடக்காத ஒரு விஷயம், ஏன் அவங்க நைட்டோட நைட்டா 3 நாளைக்கு லீவ் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்றது அவர் கேட்கக்கூடிய கேள்வி. அந்த மெசேஜ்ல கூட நம்மளால நியூஸ்ல பார்க்க முடிஞ்சது. அவங்க அப்பாவும் சொல்ற விஷயம், ஏன் என் பையனை மட்டும் அடிக்கணும், அதாவது அயன் ராடு ஓகே, அப்புறம் கத்தியோட பின்பகுதி, அப்புறம் தென்னை மட்டை, இது எல்லாத்தையும் வச்சு ஏன் என் பையனை மட்டும் அடிக்கணும், சாவிடான்னு சொல்லி ஏன் அடிக்கணும், அடிச்சு அங்கேயே மயக்கமானவனை தான் ரூம்ல கொண்டு போய் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. ஸோ போலீஸ் ஒன்று, இவங்க வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் மேலே சொல்றாங்க, முக்கியமா இவங்க ட்ரக் டிராஃபிக்கிங் பத்தி இவங்க பேசுறாங்க. ஸோ இந்த டைம் லைன் பார்த்தோன்னா அவர் வந்துட்டு 3:30 மணி போல தான் அவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போறாங்க. அவர் இறந்தது இவர் பிஆர்ஓ போறதுக்கும் போலீஸ் வர்றதுக்கும் கரெக்டா இருந்ததாக சொல்லப்படுது. போலீஸ் வந்து ஏஸ் அவர் இறந்துட்டாருன்னு டிக்ளேர் பண்றாங்க. ஒன்னு பிஆர்ஓ வந்து காலேஜுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அமுதன் இறந்துட்டாருன்னு சொல்லும் போது தான் எங்களுக்கே தெரியும் அவர் இறந்து போனது. ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க பேரண்ட்ஸை வந்து இவ கையில அமுச்சு வச்சிட்டோம். என்ன சொல்றாங்கன்னா, சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நம் கோயம்புத்தூர்ல இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியை சேர்ந்த அமுதன் அப்படின்ற மாணவன் அந்த கல்லூரிக்கு அருகாமையில் ஒரு மைதானத்திலேயே ஒரு 20 பேரெல்லாம் அடிச்சு கொல்லப்பட்டிருக்காரு. இதோட கருத்துக்கள் முன்னுக்கு பின் இருக்கு. போலீஸோட எஃப்ஐஆர் ஒன்று சொல்லுது, அந்த பையனோட அப்பா அம்மா ஒரு கருத்தை சொல்றாங்க, கல்லூரி நிர்வாகம் ஒரு கருத்தை சொல்லுது. ஆக்சுவலா இருக்க ஃபேக்ட் என்ன மேம்? சிஎஸ் யூஸ்வலாக இந்த மாதிரியான ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சர்ச்சைக்குள்ளாக நடக்கும்போது நமக்கு வந்து எப்பவுமே ஒருத்தர் சொல்ற இன்னொரு விஷயம் பொருந்தாது. யூஸ்வலி இந்த மாதிரி ஒரு மர்டரா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஏதாவது அடிதடி விஷயத்துலயா இருக்கட்டும், இல்லை 2 குரூப்ஸ்குள்ள நடக்கக்கூடிய சண்டைகளா இருக்கட்டும், இதுல கண்டிப்பா நம்ம பார்க்க போனா பேரண்ட்ஸ் சொல்றது ஒன்று, போலீஸ் சொல்றது ஒன்னா தான் இருக்கும். இதுல என்னன்னு பார்த்தோம்னா, 3ஆவது காலேஜ் மேனேஜ்மெண்ட் உள்ள வந்திருக்காங்க. ஏன்னா இது திரும்ப அந்த பசங்க மெயினா இந்த இறந்து போன அந்த பையன் வந்துட்டு அந்த டைம்ல சஸ்பென்ஷன்ல இருந்திருக்காரு, காலேஜ் சஸ்பென்ஷன்ல. ஓகே, இதுல அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த சஸ்பென்ஷனுக்கான ரீசன் பிளஸ் இவங்களுக்குள்ள என்ன இது நடந்தது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்திலே வந்துட்டு 3 கான்ட்ரடிக்டரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாம, ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் இல்லாம, என்ன நடந்தது, எதனால இவர் உயிர் போச்சு, என்ன பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறதுக்குள்ளே பார்த்தோம்னா நமக்கு இங்கே கான்ட்ரடிக்டரி விஷயங்கள் இருக்கு இந்த இடத்துல. அப்போ நம்ம ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போலீஸ் சொல்றதுல இருந்து வரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அங்கே வந்து இருக்கக்கூடிய லைக் செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தை சார்ந்த காவல் அதிகாரிகள் இங்கே என்ன சொல்றாங்கன்னா, லைக் 10ஆம் தேதி ஓகே ஏர்லி மார்னிங் வந்துட்டு ஒரு 5:30 மணிக்கு போல இவர் வந்து போறாரு, விச் மீன்ஸ் பிரைவேட் விடுதியில. ஓகே, காலேஜ்குள்ள கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நடக்கிறது, இந்த நடந்த இன்சிடென்ட் போலீஸ் சொல்றது எல்லாமே வெளியில இருக்கக்கூடிய விடுதி அப்படின்னு. ஓகே, ஸோ வெளியில காலைல 5:30 மணிக்கு இவர் போறாரு. போயிட்டு இவர் வந்து பக்கத்துல தள்ளி போகும்போது ஒரு ரூம்ல இருக்கக்கூடிய பர்சன் இளவரசன் அப்படிங்கிறோட மொபைல் போனை இவர் எடுத்துட்டு வந்துடுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, ஸோ இவர் மொபைல் போனை எடுத்துட்டு வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய சில பேர் இளவரசன் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும், அதுல ஒருத்தர் வந்து இவங்க முகமூடி போட்டுட்டு போகும்போது இவங்க அடையாளம் வந்து இவங்க அடையாளம் பார்த்துட்டாங்க. அதுலதான் இவர் வந்து அமுதன்னு சொல்றாங்க, தட் இஸ் முகமூடி அணிச்சிட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஓகே, காலையில இது நடக்குது. இது நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவருங்க 2 பேரும், இவரும் ஸ்ரீமான் அப்படிங்கிற 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு 8:30 மணிக்கு ஓகே காலையில கிளம்பி போகும்போது சில நபர்கள் ஓகே வலி மறிச்சு இவங்களை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஓகே, அரவுண்ட் இவங்களை அடிச்சு, அது ஒரு பிரைவேட் கிரவுண்ட். அந்த கிரவுண்டுமே இன்னும் எந்த காலேஜோட கிரவுண்டுன்னு இன்னும் சொல்லப்படலை, ஒரு பிரைவேட் காலேஜோட கிரவுண்ட் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ இவங்க அடிச்சிருக்காங்க. இது எதற்காக போலீஸ் முழுக்க சொல்றாங்கன்னா, மொபைல் போனை இவர் எடுத்துட்டா இருப்பா, அதுக்காக ஒருத்தவங்க அடையாளம் கண்டுபிடிச்சு அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி
காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஸோ 10 மணிக்கு இவர் ரூமுக்கு போனதாகவும் ரூம் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில வந்து இவர் அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் போகும்போது கிட்டத்தட்ட ஈவினிங் ஒரு ஐ திங்க் ஒரு 3:30 போல இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போகும்போது ஹாஸ்பிட்டல் வந்து இல்லை இவர் வர வழியில இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் விளைவாக நாங்க வந்துட்டு இங்க வந்து இப்போ ஒரு 5 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு காவல்துறை தரப்புல சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னா ஆராமுதன், அரவிந்த், சிவரோகித், மணிபாலு, 17 வயது உடையவர். அதாவது 18 வயசு கீழே இருக்கும்போது நம்ம ஐடென்டிட்டி சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 17. இதுல இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு 20 வயது மதிக்கத்தக்கவர்கள் தான். ஓகே, இந்த இறந்து போன அமுதனே வந்து கள்ளக்குறிச்சி பகுதியை சார்ந்தவர். பக்கத்துல ஒரு வில்லேஜ்ல இருந்துதான் இந்த இந்துஸ்தான் காலேஜ்ல போயிட்டு படிக்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, அதே மாதிரி மிச்சம் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்களும் பார்த்தோன்னா கடலூர், சிவகங்கை, அப்புறம் திருவாரூர், பெரம்பலூர் இந்த மாதிரி ஊர்களை சார்ந்தவர்கள் தான். ஓகே, போலீஸ் என்ன சொல்றாங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டோம், கொலை வழக்குக்கான மர்டருக்கான பிஎன்எஸ் செக்ஷன் கீழே வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு, மேலும் விசாரணையானது இங்கே நடத்தப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க இல்லையா, தட் இஸ் எஸ்பி பவன்குமார், இன்ஸ்பெக்டர் செல்வராகவன், செட்டிப்பாளையம், இவங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணையானது இப்போ நடைபெற்று இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த 5 பேரும் அரெஸ்ட் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடியும் இது பண்ணியாச்சு. ஓகே, இது மட்டும் இல்லாமல் மேலும் இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களை தேடிட்டு வரோம் அப்படிங்கிறது போலீஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். விச் மீன்ஸ் மொபைல் போன் திருட்டு, ஐ மீன் அது வந்து ஒரு வழி எடுத்துட்டாரு. ஓகே, அது எடுத்ததுனால கேட்க போகும்போது அடையாளம் கண்டுபிடிச்சு இவங்க திரும்ப போய் தாக்கியிருக்காங்கன்றது போலீஸோட ஸ்டேட்மெண்ட். அப்படியே இந்த பக்கம் திரும்பி வந்து பேரண்ட்ஸோட ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்க்கலாம். அதான் அவர்களுடைய தந்தை, தாய், அவங்களுடைய பிரதர் 3 பேரும் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவரை ஒரு 15ல இருந்து ஒரு 20 பேர் சேர்ந்து வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருடைய அப்பா கென்னடி அவர்கள் சொல்லும் போது அவர் முழுக்க முழுக்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இதற்கு காரணம் லைக் காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி அவரு வேற ஒரு குற்றச்சாட்டை இந்த இடத்துல வைக்கிறார். சரி, எப்படி இதுல காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் வருவாங்க, அவங்க எந்த வகையில இதுக்குள்ள ரிலேட்டட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவரு சொல்லக்கூடியது அடுத்த ஷாக்கிங்கான ஒரு விஷயம், ட்ரக் இன்வால்வ்மெண்ட் வருது உள்ள. அவர் என்ன சொல்றாருன்னா, காலேஜ்ல இந்த மாதிரி வந்து ட்ரக் ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருந்ததை பொறுத்து என் பையன்கிட்ட வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி யார் யார் இதை பண்றாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்கும் போது வந்து இல்ல இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா நாங்க வச்சுக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, பட் ஆனா அவங்க கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கல, இவன் தான் சொன்னான், எங்க பையன் தான் சொன்னு சொல்லி அவன் பேரை லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்க பிரதரும் இங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டீன், பிரின்சிபல், ஹெச்ஓடி, பிடி சார் இவங்க 4 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். தட் இஸ் என்னோட தம்பி சொன்னது, பிரதர் சொன்னது 4 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச நிலையில இது எப்படி எல்லாருக்கும் போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு. இன்னொரு விஷயம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 10ஆம் தேதி நைட்டு, ஓகே சரி இப்போ காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, அது அடுத்தது வரும், எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆமா, எங்களுக்கும் இதுக்கும் அவங்க தம்பி பிரதர் சொல்றாரு, எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம், காலேஜுக்குள்ள நடக்காத ஒரு விஷயம், ஏன் அவங்க நைட்டோட நைட்டா 3 நாளைக்கு லீவ் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்றது அவர் கேட்கக்கூடிய கேள்வி. அந்த மெசேஜ்ல கூட நம்மளால நியூஸ்ல பார்க்க முடிஞ்சது. விச் மீன்ஸ் 3 days வந்து கிளாஸஸ் வந்து சஸ்பெண்டட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது சொல்றாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அதாவது அவுட் சைட் மேட்ருக்கு எதுக்கு வந்து இது பண்ணணும், அதாவது இங்க அவர் என்ன சொல்றாரு, 5 பைக்ல கடத்திட்டு போய் தான் என் தம்பியை வந்துட்டு என் பிரதரை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஓகே, இல்லை இது ஒரு பக்கம். ஓகே, இதை வந்து அவங்க பெற்றோர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, காவல்துறை இதை திருச்சி பேசுறாங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, இதை திருச்சி பேசுறாங்க. ஸோ இது வந்து ட்ரக் டிராஃபிக்கிங், அதாவது இந்த கஞ்சா புழக்கம் இருந்ததுனால அது தெரிஞ்சு போச்சு, என் பையனை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல சொன்னாங்க, சொன்னதின் அடிப்படையில தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்றது வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. அவங்க அம்மாவும் இங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, சரி ஓகே ஒரு ஃபோனை தப்பே பண்ணியிருக்கட்டும் என் பையன், அதுக்கான தண்டனை ப்ராப்பராக கொடுத்துருக்கணும். இது வந்துட்டு ஏன் குரூப் டு குரூப் பிட்வீன் அப்படின்னா, ஒரு பையனை எப்படி 20 பேர் சேர்ந்து தாக்கலாம், ஒரு பையனை எப்படி 15 பேர் சேர்ந்து தாக்கலாம். ஓகே, இது அவங்க அம்மா எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி. 2வது கேள்வி, அந்த டைம்ல கூட இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தாருன்னு சொல்றாங்க, ஸ்ரீமான் இருந்தாருன்னு சொல்றாங்கல்ல, அவரு எல்லாத்தையும் சொன்னாரு. அவரு போகும்போது இப்ப அவங்க பிட்வீன் குரூப் டு குரூப்பா இருந்தா, ஏன்னா இந்த மொபைல் எடுக்க போனது இவர் மட்டும் போல குரூப்பா தான் போனாங்கன்ற ஒரு விஷயமும் இங்க இருக்கு. இப்ப குரூப்பா போனாங்கன்னா இந்த குரூப் மேல தானே பிரச்சனையா இருக்கணும், அப்ப எல்லாரையும் தானே தாக்கி இருக்கணும். ஏன் வந்துட்டு நீங்க வந்து ஓடி போயிடுறா, நீ வந்து பொழைச்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்ற விஷயம், ஏன் என் பையனை மட்டும் அடிக்கணும், அதாவது அயன் ராடு, ஓகே, அப்புறம் கத்தியோட பின்பகுதி, அப்புறம் தென்னை மட்டை, இது எல்லாத்தையும் வச்சு ஏன் என் பையனை மட்டும் அடிக்கணும், சாவிடான்னு சொல்லி ஏன் அடிக்கணும், அடிச்சு அங்கேயே மயக்கமானவனை தான் ரூம்ல கொண்டு போய் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. ஸோ போலீஸ் ஒன்று இவங்க வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் மேல சொல்றாங்க, முக்கியமா இவங்க
ட்ரக் டிராஃபிக்கிங் பத்தி இவங்க பேசுறாங்க. கரெக்ட். ஓகே, இது நமக்கு வந்து டோட்டலா வேற கான்ட்ரடிக்டரி. அடுத்தது அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா லைக் காலேஜ் மேனேஜ்மெண்ட் இங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்னா அதுல நம்ம பார்த்தோம். லைக் அவங்க பிரின்சிபல் டாக்டர் ஜே ஜெயா அப்படிங்கிறவங்க கூட எல்லாரும் உட்காந்துக்கிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வந்து அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த ப்ரெஸ் மீட்ல வந்து அவங்க சொன்ன விஷயம் இங்க பார்த்தோன்னா டோட்டலா வேற. அதுல இருந்தது வந்து அவங்க இந்த டிசிப்ளினரி கமிட்டியோட டீன் வந்து டாக்டர் மகுடேஸ்வரன் அண்ட் டாக்டர் அனந்தமூர்த்தி ஸ்டூடெண்ட் டீனு, தென் பிஆர்ஓ டாக்டர் ரவிக்குமார் அண்ட் ஏஓ இவங்க எல்லாருமே இருந்தாங்க. வை? பிகாஸ் டிசிப்ளினரி கமிட்டி பத்தி அவங்க முழுக்க முழுக்க பேசினதுனால உள்ள வந்து ஒரு விஷயம். இவங்க சொல்ற விஷயம் டோட்டலா வேற. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா லைக் அவங்க வந்து ஒரு குக்கை தாக்கிட்டாங்க, தட் இஸ் ஹாஸ்டல் குக்கை தாக்கிட்டாங்க அப்படின்னு. சரி, அது எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு அவங்க டைம் லைனோட சொல்லும் போது பார்த்தோன்னா இவர் இறந்து போனார் இல்லையா அமுதன், அவர் வந்து 3rd இயர் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒரு மாணவன். ஓகே, அதாவது 21/7 ஜூலை 21 நைட்டு வந்துட்டு அஜீஷ் அமுதன் அப்படின்ற 2 பேர் வந்து நைட்டு ஓகே ஒரு 11:30 மணி போல ஹாஸ்டல்ல இல்லாம வெளியில வந்து நடந்துட்டு இருந்தாங்க. நடக்கும் போது அந்த பக்கம் அந்த காலேஜ் ஹாஸ்டலுக்கு சமைக்கக்கூடிய ஒரு குக், அவர் பேர் கூட லைக் மனோ சம்திங், அவர் வந்து ஏன் இந்த டைம்லாம் இங்க சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது அவரை தாக்குனாங்க. ஓகே, ஸோ அவரை தாக்குனதுனாலதான் வந்து தாக்கிட்டாங்க. மறுநாள் காலையில பார்க்கும்போது அவருக்கு ஃபுல்லா காயங்கள் இருந்தது. அவருக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நாங்கள் கொடுத்தோம். தொடர்ந்து இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவரோ இல்லை இன்னும் ஹாஸ்டல்ல குக் பண்ணக்கூடிய மிச்சவங்களும் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும், இந்த மாதிரி நடந்தா எங்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும், போறவங்க வரவங்களாம் எங்களை எப்படி வந்து தாக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில அவங்க மேல நடவடிக்கை கண்டிப்பா வேணும்னு கேட்டாங்க. ஓகே, எங்களுக்கு அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எது ப்ரியாரிட்டின்னு பார்க்கும்போது 1500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டலுக்குள்ள இருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக சமைக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. பிளஸ் இவங்க தாக்கிட்டாங்க, விச் மீன்ஸ் அது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா லைக் வந்து டிசிப்ளினரி கமிட்டி இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை முன்னாடி அப்பியர் ஆனாங்க. 22 த்ரூ கிளாஸ் அட்வைசர், அந்த கிளாஸ் இன்சார்ஜஸ் இருப்பாங்கல்ல ஸ்டாஃப்ஸ், அந்த அட்வைசர் மூலியமா நாங்கள் வந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டோம். இன்னொன்று அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களோட ஃபார்மல் பேட்டர்னே எப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் என்கொயரி கமிட்டி டிசிப்ளினரி கமிட்டிக்குள்ள கொண்டுட்டு வந்து ஒரு என்கொயரி இனிஷியேட் பண்ணும்போது கண்டிப்பா பேரண்ட்ஸ் முன்னிலையில தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாங்க வந்து பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி நாங்க பேரண்ட்ஸ் எந்த விதத்துலயும் ஃபோர்ஸ் பண்ணல, தட் நீங்க உடனே வந்தாகணும் அப்படிலாம் நாங்க சொல்லவே இல்லை. ஆஸ் பர் பேரண்ட்ஸ் கன்வீனியன்ஸ், அதாவது 23 ஜூலை 23 அஜீஷ் அவங்க பேரண்ட்ஸ் வந்து நான் வரேன்னு சொன்னாங்க. வை? பிகாஸ் நாங்க கன்னியாகுமரியில இருந்து வரணும் அப்படின்னு நாங்க கூப்பிட்டப்போ அவங்க வரேன்னு சொன்னாங்க. 24 அமுதனோட பேரண்ட்ஸ் வரேன்னு சொன்னாங்க. அவங்க கள்ளக்குறிச்சிலேருந்து வரணும்னு சொன்னதுனால வரேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி 2 நாள் வந்துட்டு என்கொயரி வந்து அந்த இடத்துல நடத்தப்பட்டுச்சு. அதன் விளைவாக 24 நாங்கள் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி பேரண்ட்ஸோட அனுப்பிட்டோம்னு சொல்றாங்க. ஓகே, இது வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கப்புறம் அப்படியே டைம் லைன் வந்தோன்னா 31 ஜூலை 31 வந்து திரும்ப அமுதனுடைய பேரண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட வந்து இல்லை நாங்கள் கிளாஸை அட்டன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. கூடவே இந்த மந்த்லி இன்டர்னல் டெஸ்ட் போகுது, அந்த டெஸ்ட் எங்கள் பசங்களோட படிப்பு வந்து ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு கேட்டாங்க. அது கேட்டதின் அடிப்படையில் 31 ஈவினிங் பார்த்தோம் அப்படின்னா அந்த மேனேஜிங் ட்ரஸ்டி மேம் அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போய் சொன்னப்போ அவங்களும் அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி இல்லைங்க பசங்களோட வாழ்க்கை போயிடும், எக்ஸாம் இருக்குது, அதெல்லாம் கேட்கும் போது படிப்புக்கு தென் அவங்களோட லைக் கரிக்குலம் அதுக்கெல்லாம் கெரியருக்கு எந்த வித பாதிப்பும் வராது. கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு நாங்கள் அந்த இன்டர்னல் டெஸ்ட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஈவினிங் கிளாஸஸ் நடத்தின்னு சொல்லி நீங்கள் போயிட்டு, ஏன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க, பட் ஆனால் அந்த ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட்ஸ் அந்த குக்கு அவங்க கூட இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க இல்லை கண்டிப்பாக மேண்டேட்ரி வேணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று அவங்க தவறு செஞ்சுருக்காங்கன்னும் போது கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அது வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் கண்டிப்பாக தேவைன்ற அடிப்படையில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 நாளாச்சு அவங்கள ஏதாவது வந்து இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்ற பேரில் தொடர்ந்து ஏதோ 2 ஃபங்க்ஷன்ஸ் இருந்ததுனால 10 வந்துட்டு லைக் ஃபங்க்ஷன்ஸ் இருந்ததுனால நீங்கள் போயிட்டு 11 வாங்கன்னு சொல்லி நாங்கள் அவங்களை அனுப்பிச்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் இது அவங்க நடந்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைக் 10 ஈவினிங் போல் எங்களுக்கு ஒரு கால் வருது, தட் இஸ் பிஆர்ஓக்கு ஒரு கால் வருது. என்னன்னா அந்த எல்என்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த மாதிரி அமுதன் வந்து இங்கே அட்மிட் ஆயிருக்காரு, நீங்கள் அப்படி உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த டீடைல்ஸ்லாம் கேட்கும்போது இவர் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போனார். அன்னைக்கு வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயரோட ஓரியன்டேஷன் இருந்ததா சொல்கிறாங்க. ஈவினிங் ஒரு 4:30 மணி போல் கால் வருது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த டைம் லைன் பார்த்தோன்னா அவர் வந்துட்டு 3:30 மணி போல தான் அவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறாங்க. அவர் இறந்தது இவர் பிஆர்ஓ போகிறதுக்கும் போலீஸ் வர்றதுக்கும் கரெக்டாக இருந்ததாக சொல்லப்படுது. இங்கே போலீஸ் வந்து ஏஸ் அவர் இறந்துட்டாருன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஒன்று பிஆர்ஓ வந்து காலேஜுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அமுதன் இறந்துட்டாருன்னு சொல்லும் போது தான் எங்களுக்கே தெரியும் அவர் இறந்து போனது. 1. 2வது நாங்கள் பேரண்ட்ஸை வந்து இவர் கையில் அமுச்சு வச்சிட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 31 வந்துட்டு இங்கே அஜீஷோட அப்பாவும் அமுதனோட அம்மா 2 பேரும் வந்தாங்க, 2 பேர்கிட்டையும் நாங்கள் வந்து அனுப்பிச்சு வச்சுட்டோம் அப்படின்னு. which means
சஸ்பெண்டட் அப்படின்னா காலேஜ் கிளாஸஸ்க்கும் வர முடியாது, காலேஜ் ஹாஸ்டல்லையும் இருக்க முடியாது. ஸோ நாங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, அப்பா அம்மா கூட இருக்காங்க நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். பட் 10ஆம் தேதி இந்த விஷயம்லாம் நடந்த அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அவங்க வெளியில் தங்கியிருக்காங்க, வெளியே ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க, ப்ரைவேட் ஹாஸ்டல்ன்றதும் எங்களுக்கு தெரிய வரும். அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. கூடவே இன்னொரு 15 பேரோட டீட்டெயில்ஸ் போலீஸ் அஃபிஷியல்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, இன்னும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க பேரை சொல்லி இவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்கன்ற மாதிரி எங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. கூடவே அந்த ட்ரக் அலிகேஷனை வந்து அவங்க முற்றிலுமா மறுக்கிறாங்க, டோட்டலா மறுக்கிறாங்க. இல்ல அதுதானே பேரண்ட்ஸோட முக்கிய குற்றச்சாட்டா இருக்கு. எக்ஸாக்ட்லி. இவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்கள் காலேஜில் இந்த என்எஸ்எஸ், என்சிசி, ரோட் ட்ராக், ஸ்டூடெண்ட்ஸ் கிளப்பு, அது ப்ளஸ் அந்த ஆன்டி டிராஃபிக்கிங், ஆன்டி ட்ரக் இது அதெல்லாம் எங்ககிட்ட வந்து ட்ரக் டிராஃபிக்கிங் இந்த அவேர்னஸ் நாங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கள் காலேஜுக்குள்ள இது வரைக்கும் கிடையாது. ப்ரெஸ் அங்கே கேட்கும் போது அப்போ இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி இல்லவே இல்லை, யாருமே அந்த ட்ரக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உங்கள் காலேஜ்லேருந்து அரெஸ்ட் ஆகல, இல்லை விசாரணைக்கு போகலன்னு சொல்கிறீங்களான்னு கேட்கும் போது ஆமாம் அப்படி ஒரு சம்பவமே எங்கள் இந்துஸ்தான் காலேஜில் நடக்கவே இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க டோட்டலினா அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த குக்கு இதனால தான் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸும் தனித்தனியாக அப்பாலஜி லெட்டர், ஸ்டூடெண்ட்ஸும் அந்த 2 பேரும் தனித்தனியாக அப்பாலஜி லெட்டர் கொடுத்தது எங்ககிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் நாங்கள் சொன்னது தான் உண்மையான ரீசன். அதாவது அந்த குக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான், அதுக்கான அப்பாலஜி லெட்டரை வந்து 2 பேரும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் லெட்டர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வேற 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 விஷயம். இன்னொன்று இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த அரெஸ்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து இந்துஸ்தான் பசங்களும் இருக்காங்க, வேற காலேஜ் பசங்களும் இருக்காங்க. ஓகே, இன்னும் என்கொயரி பண்ற டீடைல்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க, ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் பத்தி எங்களுக்கு எதுவுமே இன்னும் ஃபர்தரா எங்களுக்கு தெரிய வரல அதுல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுல வந்து அந்த 3rd இயர், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இயர் அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க இருக்கிறதா தான் சொல்லப்படுது. அரெஸ்ட் ஆனவங்களையும் என்கொயரி பண்றவங்களையும். இல்லை மேம், இதில் ஈஸியான ஒரு வே என்ன அப்படி இருக்குன்னா, இவங்க அப்பா அம்மா சொல்கிறப்ப ட்ரக்ஸ் தான் பெரிய இம்பாக்ட் அப்படின்னா இப்போ தான் நடந்திருக்கு சம்பவம். முன்னாடியாக அந்த 15-20 பேரை நீங்கள் கூட்டு போய் தனியாக ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தாலே மேக்ஸிமம் ஏதோ க்ளூ கிடைக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்குல்ல இதில். எக்ஸாக்ட்லி, இதெல்லாம் வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ். ஓகே, அவங்க இன்னொன்னும் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க இன்னொன்று இங்கே சொல்லியிருந்தாங்க என்னன்னா என்னுடைய பையனுக்குலாம் இங்கே வந்து அந்த போதை பழக்கம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இங்கே என்ன விஷயம் அப்படி இன்னொன்று இவங்க சொன்னாங்க, அவங்க பேரண்ட்ஸ் வந்து அதாவது காலேஜ் மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் வந்தாங்க இல்லையா, வரப்போது நாங்கள் வந்து அந்த சிசிடிவியை போட்டு காமிச்சோம். விச் மீன்ஸ் இவங்க வந்து அந்த குக்கை அவர் கீழே தள்ளி விடுறது அதெல்லாம் நாங்கள் சிசிடிவி போட்டு காமிச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இங்கே 3 செட் ஆஃப் லைக் மாற்றி ஃபேக்ட்ஸ் இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே எவிடன்ஸ் விஷயம், அது என்ன எவிடன்ஸ் எதை நோக்கி இருக்கோ அது மட்டும்தான் உறுதி செய்யப்பட போற ஒரு விஷயமாக இருக்க போது, அது மட்டும்தான் ரீசனா இருக்க போகுது இந்த இடத்துல. ஓகே, இப்போ காலேஜ் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க, இல்லைங்க அவங்க வந்து ஆமா இந்த குக்கு விஷயம் நடந்ததுன்னு அப்பாலஜி லெட்டர் கொடுத்தாங்க, லெட்டர் தூக்கி காட்டுறாங்க. விச் மீன்ஸ் இட் இஸ் அன் எவிடன்ஸ் அகைன், ரைட்? அதே மாதிரி சிசிடிவி சொல்லும் போது அகைன் தட் இஸ் கோயிங் டு பி எவிடன்ஸ். ஓகே, இது ஒரு பக்கம். இப்போ இவங்க பேரண்ட்ஸ் வந்து இல்ல ட்ரக் இது என் பையன் வந்து என்கிட்ட பேசினா, விச் மீன்ஸ் இன்டர்னல் டெஸ்ட் அவன் வந்து 1 அட்டன் பண்ணா, அதுக்கப்புறம் கேட்டதுக்கு இல்லம்மா எனக்கு இந்த பிரச்சனைனால என்னால் அட்டன் பண்ண முடியல, அடுத்த வாட்டி பார்த்துக்கிறேன்னு சொன்னா. அது மட்டும் இல்லாமல் என் பையன் என்கிட்ட சொன்னா லைக் வந்து காலேஜில் இந்த மாதிரி ட்ரக் இதை பற்றி கேட்டாங்க, இந்த மாதிரி 4 பேர் இருந்தாங்க, நான் விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன்னு சொல்லி சொன்னான் என் பையன். நீ ஏன்பா சொன்னேன்னு கேட்கும்போது ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்றது உண்மையா, அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? அந்த ஃபோன் கால் சம்திங். எக்ஸாக்ட்லி, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து அந்த கண்டிப்பா எவ்ரிதிங் சிடிஆர் போட்டு இது போட்டு எல்லாமே உள்ள கொண்டு வரப்படும். இன்னொன்று அவங்க அப்பா ஒன்று சொல்றாரு, என்னன்னா அன்னைக்கு காலையில் என் பையன் வந்து 5:30க்கெல்லாம் எழுந்திக்கவே இல்லை, 9 மணிக்கு நான் கால் பண்ணப்பதான் என் பையன் எந்திரிச்சான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஸோ ஜஸ்ட் லைக் தட் யாருமே எங்கேயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு போயிட முடியாது. அவங்க சொல்ற ஒரு விஷயத்துக்கும் வந்து they have to prove இங்க. ஓகே, ஏன்னா இங்க இறுதியா பார்க்கும்போது அவங்க உடலையும் வாங்கிட்டாங்க, கள்ளக்குறிச்சியில் இறுதி சடங்கானது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போச்சு. நேற்று அசம்பிளியில வந்து இது ஒரு கேள்வியாகவும் வைக்கப்பட்டது. ஏன்னா இது அந்த ட்ரக் டிராஃபிக்கிங்கை நோக்கி எதிர்கட்சி தலைவர் வந்து இது ஒரு இதுவாகவும் எழுப்பியிருந்தார், கேள்வியாகவும் எழுப்பியிருந்தார். அதுக்கு உரிய நடவடிக்கை அதெல்லாம் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, இது அதுதான். இப்போ இங்க என்னன்னா ஏதாவது ஒண்ணுதான் கான்ட்ரடிக்டரியா இருக்கும். இது வந்து ட்ரக்னால நடந்ததா, இல்ல இந்த பிரச்சனைனால நடந்ததா, இதுல இன்ஃபர்மேஷன்ஸே மாறி மாறி இருக்கு. செல்போன், ட்ரக், குக் அடிச்சிட்டாங்க. ஓகே, இது 3மே வேற வேற மாதிரி இருக்கு இல்ல? ஆமா, 3மே அதாவது 1, 2 ஒரு மாதிரி இருக்கலாம்,
மூணுமே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா அதுல போலீஸோட எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் ஃபோன் காண இந்த எஃப்ஐஆர் எப்போ வந்து யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அவங்களோட டீடைல்ஸ் வாங்கியிருக்கணும், கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க இந்த 20 பேர் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க இருக்காங்களா, இதுலயே நிறைய குழப்பங்கள் இருக்குல்ல மேம். எப்படி இது நடந்திருக்கும்? ஏன்னா இப்ப போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுற விஷயம் என்ன, இளவரசன் ஒருத்தர் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு சொல்றாங்க போலீஸ் தரப்புல இருந்து. சொல்லும் போது அவரோட போன் காணா போச்சுன்ற ஒரு விஷயம். அப்ப அப்படி இருக்கும்போது போன் வந்து காணா போச்சா அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிக்கும் இந்த ஒரு விஷயம். ஏன்னா போலீஸார் போட எஃப்ஐஆர், ஏன்னா அவங்க வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு எஃப்ஐஆர் போட போறாங்க. ஓகே, சோ அப்படிங்கிற மாதிரியான விஷயம். எதன் அடிப்படையில் இப்ப 5 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல 20 பேருன்றது வந்து அவங்க ஃபேமிலியில சொல்லக்கூடியதா இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா. அப்படி இருக்கும்போது இவங்க அந்த வழியில 5 பேர், அவங்க பிரதர் என்ன சொல்றாருன்னா 5 பேர் வந்து பைக்ல கடத்திட்டு போனாங்கன்னு சொல்றாரு. ஓகே, அப்ப உங்களுக்கு குரூப் டு குரூப் அது இருந்துச்சுன்னா ஏன் ஒருத்தரை டார்கெட்டிவா கொண்டு வரணும்ன்றது அவங்க கேள்வி. இல்ல மேம், இதுல எனக்கு முக்கியமான இந்த ஸ்ட்ரீமன் இவர் தானே இப்ப இதுல பெரிய ட்ரம்ப் கார்டே இவர் தான். இவரோட மூவ்மெண்ட் இவர் சொல்றதை பொறுத்தா அங்க ஆக்சுவலா என்ன நடந்துச்சு, அவர் ஐ விட்னஸ் ஆவாரு. ஓகே, ஏன்னா அவர் தான் இருந்தாரு, கூட போனாருன்னும் போது அவர் நின்னு பாத்துருக்காரு. நீ ஓடி போயிடு, தப்பிச்சு போயிடுன்ற மாதிரி as per their parents ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா is going to be the like prime like evidence இந்த இடத்துல. that is eye witness. இம்பார்ட்டன்டான ஒரு இடத்துல அவர் இருக்க போறாரு. அவர் சொல்றதை வச்சு மட்டும்தான் இது வந்து நடக்க போகுது. ஓகே, சோ அப்படி இருக்க ஒரு விஷயம். சோ இதுல எல்லாமே மாறி 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 போகும்போது எதன் அடிப்படையில் இந்த 5 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க, இன்னும் எதன் அடிப்படையில் வந்துட்டு இவங்க எல்லாம் வந்து கொண்டு வரப்பட்டாங்க, எதனுடைய பிரைம் சஸ்பெக்ட்ல வந்துட்டு மிச்சவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்கப்பட்டது, ஒரு அங்கே சிசிடிவில இவங்க ஃபேஸ் நோட் ஆச்சா, இவ்வளோ விஷயங்கள் இதுல இருக்கு. இது வந்து ஒரு இடம் ஒரு இதோட போகல. இதுல கொஸ்டின் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. அதாவது நீங்க 31ஆம் தேதி அப்பா அம்மா கூட அனுப்பிச்சிட்டேன்னு சொல்றீங்க, அடுத்த ஒரு 9 நாள்ல, அதுவும் 10ஆம் தேதி 11 10 நாள் தான் வச்சுக்கோங்க டிஃபரெண்ட். அதுல ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ஒரு பிரைவேட் ஹாஸ்டல்ல போன் எடுக்க இது என்ன தேவை? இப்ப நாங்க ஒருத்தவங்க கூட பேசி செட் ஆகிறதுக்கே ஒரு 10 15 20 நாள் ஆகும். ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணாங்க, போனை எடுத்தாங்க, அதை கம்ப்ளைண்டா கொடுத்தாங்க, கொடுத்தவன் அடிச்சு கொல்லணும். இந்த அளவுக்கு இது வந்து கண்டிப்பா இந்த ஒரு இதுல பெரிய அலிகேஷன், இது போனுக்காக அடிச்சு கொல்லப்பட்டதுன்னு ஓரளவுக்கு நம்ம புரிய வருது. அப்ப அனதர் பாயிண்ட் என்ன இருக்கிறது, ஒன்னே ஒண்ணுதான், அவங்க பேரண்ட்ஸ் வைக்கிற ட்ரக் தான். அது எந்த அளவுக்கு போலீஸ் முன்னமா இதை எடுத்துட்டு அடுத்த லெவலில் போலீஸ் என்னமா எடுத்துக்குங்க. இதுல இன்னொன்னு இருக்கு பாருங்க. ஏன்னா குரூப் ரைவால்ரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த 20 பேர் தாக்கியிருக்காங்கன்னு சொல்றாங்களா, 5 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன ஆத்திரம் போனுக்காகவா? அதுதான். ஏன்னா இப்போ அடிச்சாங்க அப்படின்னும் போது அடிச்சு நீங்க வந்து அந்த கொலைவெறி தாக்குதல் அப்படிங்கிறது லிட்டரலி அதுதான் இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கான லைக் தேவைகள் ஆக்ரோஷம் எங்க இருந்து வந்ததுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு அடிக்கிறது எப்படி இருக்குன்னா, சரி இவனை அடிச்சு பயங்காமிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிறது, ஒரு மிரட்டி பயங்காமிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலி அது இதுல எல்லாமே இருக்கு. அந்த அவங்க எடுத்துட்டு வந்த வெப்பன்ஸ் இது எல்லாமே இங்க வந்து சீஸ் பண்ணப்பட்டிருக்கும் கண்டிப்பா. ஓகே, ஏன்னா அது ஃபாரன்சிக் அனுப்பப்படும், எல்லாமே இருக்கு. அந்த அயன் ராட் எங்க இருந்து கொண்டு வரப்பட்டது? ஓகே, நைஃப்னா நைஃப் எப்படி, அது எந்த அளவுக்கு டாக்டிக்ஸா வந்து குத்தக்கூடாது, ஆனா நைஃபை திருப்பி அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் எப்படி அவங்க ஒரு வேலை இதற்கு முன்னாடி அவங்க மேல ஏதாவது கேசஸ் இருக்கா? இந்த விஷயங்கள் இப்ப எல்லாமே ஒன்னொன்னா தான் நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இதுல 17 வயசு பையன் அப்படிங்கும் போது இது வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி +2 அப்படிங்கும்போது 3rd இயர் பையன் மெக்கட்ரானிக்ஸ், இங்க ஃபர்ஸ்ட் இயர் பையன் எங்கேயுமே ஜெல் ஆகலை. இதுல சொன்ன மாதிரி ஒரு ஏஜென்ட் கிடையாது. நான் சொன்ன மாதிரி அரெஸ்ட் ஆனவங்க 20 which means that for second இயரும் இருக்கலாம், 3rd or 4th இயர் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. ஓகே, ஒரு பக்கம் 17 வயசு இருக்கும் போது இவங்களுக்கு அது பிரைவேட் ஹாஸ்டல் அப்படின்னும் போது எங்க இருந்து, ஏன்னா வந்தவங்க எல்லாம் வேற வேற ஊரு. ஓகே, அதுக்குள்ள இவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்றது ஒண்ணு இருக்கு. இதுல இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரி ஒருவேளை ட்ரக் ரிலேட்டடா இருந்துச்சு அப்படின்னா அப்ப இந்துஸ்தான் காலேஜ் சம்பந்தப்பட்ட பசங்க மட்டும் தானே உள்ள இருந்திருக்கணும். கரெக்ட், ஆமா. ஓகே, இதுல அப்ப வேற காலேஜ் சம்பந்தப்பட்ட பசங்களும் இருக்காங்கன்னும் போது how that happened ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதாவது எப்படி இல்ல இன்னொன்னு என்ன சொல்லப்படுறாங்க இந்த இடத்துல அப்படின்னா, இவங்க அவங்க பேரண்ட்ஸ் தரப்புல இருந்து இவங்க வந்து அவங்க விற்கிறதுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. which means it is a network. அவங்க இந்த மாதிரி வந்து கஞ்சா விற்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு இது பிரச்சனை. ஒருவேளை அந்த லிங்க்ல இவங்க வேற வேற இது ஒண்ணு சேர்ந்தாங்களா, இல்ல இவங்க நிஜமாவே இங்க செல்போனுக்காக தான் இந்த அளவுக்கான தாக்குதல் இது எல்லாருக்குமே இருக்கும்ல. என்னன்னா அந்த அடிக்க போகும்போது அந்த குரூப்பா போய் நம்ம அடிக்கலாம், இவன் 4 பேர் நம்ம பக்கமே வரக்கூடாதுன்றது ஒரு எக்ஸ்ட்ரீமா கூட போயிருக்கலாம். அந்த குரூப்ல சேர்ந்து அடிக்கும் போது எக்ஸ்ட்ரீமா கூட போயிருக்கலாம். அது இங்க என்ன பிரச்சனைனா, ஏன் ஒன்லி அமுதன் மட்டும் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, டார்கெட் பண்ணி ஏன் ஸ்ட்ரீம் பண்ண விட்டாங்க? நீ கிடையாது, முழுக்க முழுக்க அவன் தான் செல்போன் எடுத்து, அதனால அவன் தான் என்னோட டார்கெட்னு நினைச்சாங்களா? இந்த மாதிரி இந்த இருக்கக்கூடிய 3 ஃபேக்ட்ஸ்ல நமக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ் அது வருமா? மினிமம் கண்டிப்பா அந்த கொஸ்டின்ஸ் வருது. இது எல்லாத்துக்கும் அகெயின் அந்த 5 தனிப்படைகள் அவங்களுடைய அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன். ஓகே, இதெல்லாம் வைத்துதான் இது வந்து டிசைட் ஆக போகுது. காலேஜ் பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே அவங்க கிட்ட கிளீன் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறது ஒண்ணு. ஓகே, ஒண்ணு. இன்னொன்னு வந்து அந்த ட்ரக் ரிலேட்டடா காலேஜ்குள்ள நடந்தது, அதுக்கு அவங்க ஏதாவது என்கொயரி பண்ணாங்களா, இல்ல இவர்கிட்ட எழுதி, ஏன்னா இப்போ காலேஜ் பொறுத்த வரைக்கும் டு பி ஃப்ராங்க் எல்லாமே ரிப்போர்ட்ஸா இருக்கும். எல்லாமே கண்டிப்பா
ஏதாவது ஒரு இடத்துல ரிப்போர்ட்ஸ் தான். ஏன்னா ஏன் வந்து எல்லாத்தையும் ஒன்றா ரெக்கார்ட் பண்றாங்க. இப்போ இவங்களே இப்போ லெட்டரை தூக்கி காமிக்கிறாங்க, பேரண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, அப்பா அம்மாவும் கொடுத்துருக்காங்க, லெட்டரை தூக்கி காமிக்கிறாங்கன்றது ஒரு விஷயம் இருக்கு. இதுல இன்னொன்னும் இப்போ பார்க்கணும் என்னன்னா, சரி ஒருவேளை பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரியே வச்சுக்கலாம். என்னன்னா லைக் வந்துட்டு ட்ரக் பத்தி கேட்டாங்க, நான் பேரெல்லாம் சொல்லிட்டேன்னு சொல்லி அவங்க மேல காலேஜ் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ட்ரக் அலிகேஷனா இருந்தா ஒரு வேலை காலேஜ் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அவங்க ஏதாவது போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்களா? ஒரு வேலை இருந்தால் ஆஸ் பர் பேரண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட், பட் காலேஜ் ஸ்டேட்மெண்ட் படி, காலேஜ் அத்தாரிட்டி ஸ்டேட்மெண்ட் படி அப்படி ஒண்ணு இல்ல. பேரண்ட்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ் படி அப்படி ஒண்ணு இருக்கு. ஒருவேளை இருந்தா இந்த பையன் அமுதன் இவங்க பேரெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அந்த இடத்துல? அவங்க அலிகேஷன் வைக்கிறதே வேற மாதிரி இருக்குல்ல. பேரை வாங்கிட்டு கொண்டு போய் கான்ஃபிடன்ஸ்ல வைக்காம அவங்க கிட்டே போய் சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்ப மேனேஜ்மெண்ட் இங்க என்ன ட்ரை பண்ணாங்கன்னு அவங்க என்ன சொல்ல வராங்க? கரெக்ட், ரைட். இந்த மாதிரி நமக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் பாத் இந்த இடத்துல இருக்காது. எங்க போய் ஒண்ணு சேர போகுது, அந்த டெஸ்டினி பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம எல்லாம் போலீஸ் வந்து கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே மேம், பல்வேறு கருத்துக்களோட பகிர்ந்து நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.